தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. புதுச்சேரியில் காங்கிரஸ் அணுகுமுறையில் அதிருப்தி உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. பல்வேறு இடங்களில் திமுக போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரசினர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும், வாபஸ் பெறுவார்களா என்பதும் சந்தேகம்தான் எனவும் பேட்டி. காங்கிரஸ் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனி தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. அது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸ் சார்பிலே போட்டியிட்டால் கூட்டணியில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் அந்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். நாட்டில் வலதுசாரிகள் வலுப்பெறுவதை தடுப்பதற்காக திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது. கூட்டணி நலன் கருதி தொகுதி பங்கீட்டை ஏற்றுள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வலதுசாரி பிற்போக்கு அரசியல் காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே 8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விசிக பானை சின்னத்திலேயே போட்டியிடும் என விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. எம்பி சீட் குறித்து திமுகவிடம் பேசியுள்ளதாகவும், அதற்கான சூழல் தற்போதைக்கு இல்லை எனவும் பேட்டி. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். சின்னம் குறித்து எந்த கேள்வியும் இப்போது இல்லை. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உழவர்கரை தொகுதியை கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உத்தேச பட்டியல் வெளியீடு. சென்னை வேளச்சேரி, மயிலாப்பூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பழனி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட பாஜக விருப்பம். முருகனின் அறுபடை வீடுகளில் 3 படை வீடுகள் உட்பட ஆன்மீக தலங்கள் உள்ள தொகுதிகளில் போட்டியிட பாஜக ஆர்வம். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட முருகனின் தலங்கள் அமைந்துள்ள தொகுதியில் போட்டியிட விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல். தர்மபுரி, விக்கிரவாண்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், ஓமலூர் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிட வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் மற்றும் வேட்பாளர் பெயர் வெளியானது. சைதாப்பேட்டை, சோளிங்கர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், மதுரை மத்திய தொகுதி, தஞ்சை, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சென்னை மந்தவெளி மார்க்கெட் பகுதியிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிப்பு. அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர்கள் நின்று இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி.
தொகுதி பங்கீட்டை எண்ணிக்கையை வெளியிடும் அறிவிப்பாளர்களா மட்டுமே இபிஎஸ் உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி விமர்சனம். தமிழக அரசியலுக்குள் கனிமொழி நுழைந்தால் திமுக குடும்பமே ஆதரவு தராது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. கனிமொழியின் வரவு உதயநிதிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அனுமதிக்க மாட்டார் என விமர்சனம். கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காவது வேற ஒரு சீட்டு அதிகமா கொடுங்கன்னு பேசுறாங்க. இப்ப அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண், அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சுட்டு தான் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அதனால அவங்கள இங்க வர விட மாட்டாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து கட்சி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற அதிமுக தொண்டரால் பரபரப்பு. திருப்பத்தூர் தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் வீரமணியை கண்டித்து முழக்கம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் எல்லா தொகுதிகளிலும் நிற்க வேட்பாளர்கள் இருக்கிறார்களா? தாவேகா தலைவர் விஜய் குறித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு சரமாரி விமர்சனம். அவர் இறங்கியிருக்காரு. 234 தொகுதியில வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? அது ஒரு சின்ன சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கு மட்டுமில்ல. இன்னைக்கு எல்லா பெரிய புலிகள் ஒரு தேர்தல் பத்தி பேசும்போது 234 இடத்துல ஒரு வேட்பாளர்களா இருக்கிறாங்களான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் அவருக்கு வாழ்த்துக்கள். திருச்செந்தூரில் அனுமதியின்றி ரகசியமாக நடத்தப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இணையத்தில் வீடியோ வெளியான நிலையில் தாவேகா நிர்வாகிகள் 15 பேர் மீது வழக்கு பதிவு. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சை கருத்து தெரிவித்தது தொடர்பான வழக்கு. மே 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு.